நம்மளோட உடம்புக்குங்க நிறைய நல்ல விஷயங்கள குடுக்குற இந்த நெல்லிக்காய, தேன் நெல்லிக்காயா செஞ்சு சாப்பிட்லாங்களா? ஏன்னா பச்சையா சாப்பிடும்போது நெறைய பேத்துக்கு பிடிக்காதுங்க இதோட டேஸ்ட்டு. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல கண்டிப்பா எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. முதல்ல நெல்லிக்காய்ங்க சுத்தமா கழுவிட்டுங்க, ஆவியில வேக வச்சுக்கலாங்க. வெறு தட்டத்திலேயே வச்சுருக்கலாங்க. நான் துணி போட்டேனுங்க. நீங்க வேணாலும் வெறு தட்டில வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லாவே வெந்துருங்க. கத்தியில குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளே போகுங்க. எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மலர்ந்துருக்குங்க. விரிஞ்சிருங்க. தானா நெல்லிக்காய் விரிஞ்சிருங்க. அதை அப்படியே ஆற விட்டுறலாங்க. இதுக்குங்க நான் ஒரு கப் ஒரு 1/4 கிலோ இருக்குங்க இன்றைக்கி நெல்லிக்காய். 1 கப்பு கருப்பட்டி எடுத்துருக்கிறேனுங்க நான். நீங்கள் கரும்பு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. போட்டுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அதுக்குள்ளே இந்த நெல்லிக்காய் எல்லாம் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. இப்போங்க கருப்பட்டி பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்குள்ளே நெல்லிக்காய் போட்டுங்க ஒரு பெரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. இடையில ஒரு 2 தடவை எடுத்து பெரட்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. நல்லா பாகு கெட்டியான பின்னாடிங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிங்க அதே பாத்திரத்தில் விட்டுருங்க ஈவினிங் வரைக்கும். இது நல்லா மூழ்கி இருக்குதுங்க சிரப்பில். அதனால் நான் சும்மா பெரட்டி விட வேண்டியது இல்லைங்க. நீங்கள் மூழ்காமல் இருந்ததுன்னா பெரட்டி விட்டுருங்க. இப்போ ஈவினிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இது வந்து நீங்கள் 3 நாள் 2லேருந்து 3 நாள் வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கவுண்டெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.